கொடைக்கானல் தமிழ்நாட்டின் மிக அழகான சுற்றுலா தலங்களில் ஒன்று. ஆனால் 2000 ஆண்டுகளின் தொடக்கத்தில் இந்த அமைதியான இடத்தில் ஒரு தொடர் மர்மங்கள் அரங்கேறின. 2001 மற்றும் 2003இல் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த சில பயணிகள் மர்மமான முறையில் இறந்தனர். இந்த மரணங்கள் உள்ளூர் மக்களையும் போலீசையும் சுற்றுலா பயணிகளையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த மரணங்களில் பெரும்பாலானவை மலைப்பகுதிகளில் உள்ள அடர்ந்த காடுகளிலோ அல்லது தனிமையான இடங்களிலோ நடந்தன. இறந்தவர்களில் சிலர் இளைஞர்கள், சிலர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எல்லா மரணங்களிலும் பொதுவாக இருந்தது. எந்த உடல் காயமும் இல்லை, எந்த தாக்குதல் அடையாளமும் இல்லை. மருத்துவ பரிசோதனைகளில் சிலருக்கு விஷம் கலந்த உணவு அல்லது மருந்து காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் எந்த விஷயமும் உறுதியாக கண்டறியப்படவில்லை. இது தற்கொலையா, கொலையா, இல்லை வேறு ஏதோ மர்ம சக்தியா? போலீஸ் இந்த மரணங்களை விசாரிக்க ஆரம்பித்தது. ஆனால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இறந்தவர்களின் உடைமைகள் அப்படியே இருந்தன. ஆனால் எந்த குறிப்பும் கடிதமும் இல்லை. உள்ளூர் மக்களில் சிலர் இது ஒரு காட்டு ஆவியின் வேலை என்று பேசத் தொடங்கினர். கொடைக்கானலின் அடர்ந்த காடுகளில் பழங்காலத்திலிருந்து ஒரு சாபம் இருப்பதாக உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள். அந்த மலைக்கு ஒரு ரகசியம் இருக்கு, அங்க தனியா போறவங்க எப்பவும் திரும்ப வருவாங்கன்னு சொல்ல முடியாது என்று ஒரு முதியவர் கூறியதாகவும் செய்திகள் பரவின. சிலர் இதை மறுத்து இது ஒரு குற்ற கும்பலின் வேலையாக இருக்கலாம் என்று கூறினர். மற்றவர்கள் இது ஒரு விஷமருந்து அல்லது மருத்துவ பரிசோதனையின் தோல்வியாக இருக்கலாம் என்று கூறினர். ஆனால் எந்த கோணத்திலும் உறுதியான பதில்கள் கிடைக்கவில்லை. இந்த மரணங்கள் குறித்து இன்று வரை எந்த தெளிவான முடிவும் எடுக்கப்படவில்லை. கொடைக்கானல் இன்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. ஆனால் இந்த மர்மங்கள் இன்னும் அந்த மலைகளில் மறைந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த மர்மத்துக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? ஒரு குற்ற கும்பலின் வேலையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தியா? இல்லை, இது ஒரு தற்செயலான நிகழ்வுகளின் தொகுப்பா? இந்த மர்மத்தை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரியுமா? அல்லது உங்கள் ஊரில் இதே போன்ற மர்மங்கள் ஏதாவது நடந்திருக்கிறதா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.